வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ஆர்கனைஸ் அ ட்ராயர். ட்ராயருங்கிறது எப்பயுமே ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற திங்ஸ் எப்பவும் நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணையில் ஸ்கேட்டர் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிவைடர்ஸ் யூஸ் பண்ணி ஆர்கனைஸ்டாக வச்சிங்கன்னா நீங்கள் எப்போ திங்ஸ் எடுக்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும், கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் ஆர்கனைசிங்கை நான் ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நான் முதல்ல இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி இந்த மாதிரி கொண்டு வரலாம், நீங்களும் எப்படி உங்கள் ட்ராயர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணலாங்கிறத பற்றி இப்போ காட்டுறேன். இது எல்லாமே எதுவுமே வந்து நான் ஒன்றோட ஒன்று ஸ்டிக் பண்ணிடல, எல்லாமே ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணது தான். ஸோ ஈஸியாக எனி டைம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெத்தடும் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். ஸோ அட் எனி டைம் நீங்கள் அந்த ட்ராயரோட யூசேஜை மாற்றுறதுனா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி பாக்ஸஸ் அதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் இப்போ இந்த ப்ராஜெக்டே பண்ண போகிறோம். அந்த எம்டி பாக்ஸஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்க்கணும். எந்த மாதிரி ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் அது ட்ராவில் ஃபிக்ஸ் ஆகிக்கும். மாற்றி செட் பண்ணி பார்க்கணும் எந்த மாதிரி அந்த கேப் வருது இல்லைங்களா. இப்போ இதை மாற்றணும். இந்த சைடு நவுத்திடலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்கிறனால நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதையே பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி எம்டி பாக்ஸஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி கவர் பண்ணலாங்கிறத நான் அப்புறம் காட்டுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி எம்டி பாக்ஸஸாக வச்சுக்கோங்க. ஃபைனலி இந்த சார்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டில் எல்லா பாக்ஸும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து உங்கள் இந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி இந்த பாக்ஸஸை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கேப்புக்கு இது கரெக்டாக இருக்கிறங்கிறனால இப்படி இருக்குது. இப்போ சப்போஸ் எனக்கு கேப் கம்மியாக இருந்ததுன்னா நான் இந்த பக்கம் கூட ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் இப்படி தான் வச்சேன். அப்புறம் இங்கே கொஞ்சம் கேப் இருக்கிறனால நான் இது இப்படி ஃப்ளிப் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி வேணால் உங்கள் பாக்ஸை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இது என்னென்னா, இதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். உங்கள் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் இதெல்லாம் இப்போ இதை கவர் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுப்போம் இல்லையா, திருப்பி நீங்கள் ஒன்ஸ் அகைன் இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ எல்லா பாக்ஸஸ் மேலேயும் இன்டூ பண்ணிவிடுங்க. ஏன்னா அதுதான் வந்து டாப் சைடு அப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இன்டூ பண்ண சைடை வந்து நம்ம கட் பண்ணிட போகிறோம். ஸோ எல்லா பாக்ஸஸ் மேலேயும் வந்து ஒரு க்ராஸ் பண்ணிவிடுங்க. ஸ்கெட்ச்லேயோ மார்க்கர்லேயோ க்ராஸ் பண்ணிவிடுங்க. க்ராஸ் பண்ணிவிட்டு இதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸை நம்ம எப்படி கவர் பண்ணுறதுங்கிறத இனி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த சைட்ஸ் எல்லாம் வந்து நீட்டாக கட் பண்ணிடுங்க. அப்புறம் எல்லா பாக்ஸோட ஹைட் டெப்த், அதாவது ஆழம் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சப்போஸ் ஒரு பாக்ஸை விட இன்னொரு பாக்ஸ் ஹைட் ஜாஸ்தியாகவோ கம்மியாகவோ இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஈவனாக வர மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது லுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த ஃப்ளாப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நீட்டாக டிஃப்ரென்ஸ் எதுவும் வராத மாதிரி ஸ்டேப்லர் வச்சு கன்சீல் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரா எட்ஜஸ் எல்லாம் வந்து ட்ரிம் பண்ணிடுங்க. இப்போது இது வந்து ரெடி. இப்போ இது எப்படி கவர் பண்ணுறான்னு பார்க்கலாம். இப்போது இதை வந்து இதே க்ளோஸ்டாக இருந்ததுன்னா கிஃப்ட் ரேப்பிங் மாதிரி நீட்டாக அப்படியே கவர் பண்ணிடலாம் எல்லா சைட்ஸும். ஆனால் இது வந்து ஓப்பனாக இருக்கிறனால இது ஒரு 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ணும். அது எப்படின்னா, இப்போது இதை வந்து இந்த 2 சைடும் அதுக்கப்புறம் இந்த 2 சைடும் கவர் பண்ணணும், ஆப்போசிட் சைட்ஸ். இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த ரேப்பிங் பேப்பர் வந்து ஆக்சுவலி ரேப்பிங் பேப்பர் இல்லை, இந்த டைனிங் டேபிள் எல்லாம் பந்தி போடுறதுக்கு முன்னாடி விரிப்பாங்க இல்லையா, டேபிள் ரன்னர், அதுதான் இது. நீங்கள் இது வந்து இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள், வெளியில் கிடைக்கிற ரேப்பிங் பேப்பரை விட. நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஓல்டு மேகசின்ஸில் இருக்கிற ஷீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கலர் கிராஃப்ட் ஷீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம், எப்படி இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாக்ஸை வந்து டேரெக்டாகவே இந்த ஷீட் மேலே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 inch அலவன்ஸ் விடுறது வந்து நல்லது. அப்போ தான் நீட்டாக வந்து லுக்கு நீட்டாக இருக்கும். அதையெல்லாம் ஃபோல்டு பண்ணி உள்ளே வச்சு கன்சீல் பண்ணுறதுக்கும் நீட்டாக ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 inch எல்லா பக்கமும் விட்டுருங்க.
இப்போ இந்த ஷீட்டை வந்து டைரெக்டாக பேஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் மேலே வச்சு நீட்டாக இந்த ஃபோல்டிங் எட்ஜஸ்லலாம் வந்து ப்ரெஸ் பண்ணி க்ரீஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஃபெவிகாலை வந்து டைரெக்டாகவே பாக்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ வந்து தேவையில்லாமல் கையில் ஆகுறது ஷீட்டில் ஆகுறதுலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது 2 சைடுமே கவர் பண்ணிட்டோம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க ஷீட் வந்து தின்னாக இருக்குது. இப்போ சப்போஸ் திக்காக இருந்ததுன்னா இப்போ நான் காட்டுற இடத்துல வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த 2 சைடு வந்து கவர் ஆயாச்சு. இப்போது அடுத்த 2 சைடு வந்து எப்படி கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லாவே ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நீட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த சைடு வந்து 5 சைட்ஸ் கவர் பண்ணணும். பாட்டம் சைடு விட்டுறலாம். 5 சைட்ஸ் கவர் பண்ணணும். அதை மெஷர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா 1/2 inch அலவன்ஸ் விட்டுருங்க. இப்போ இந்த 2 சைடு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாட்டம் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முன்ன பண்ண மாதிரியே எல்லா அந்த கார்னர்ஸ்லேயும் வந்து நீட்டாக க்ரீஸ் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டே வாங்க. ஆல்மோஸ்ட் டன். அவ்வளோதான். ஃபெவிகால் போட்டு இப்போ அந்த பேப்பரை வச்சு மேலே பேஸ்ட் பண்ண வேண்டியது தான் ரிமைனிங். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் கிட்ஸோட ஸ்டடி டேபிளில் இருக்க ட்ராயர்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இந்த கலராக நிறைய கலர்ஸில் கிராஃப்ட் பேப்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது இல்லைங்களா, அதில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. இப்போது இந்த பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி எல்லா புக்ஸுமே செய்கிறது வந்து கண்டிப்பாக டைம் ஆகும். டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான். ஆனால் ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இதனால் 3 அட்வான்டேஜ். ஒன்று வந்து டைம் சேவ் ஆகும். எப்போ நீங்கள் ட்ராவர் திறந்தாலும் உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸை டக்குன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து மணி சேவ் ஆகும். நீங்கள் பிளாஸ்டிக் டிவைடர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காசை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். தேர்ட் அட்வான்டேஜ் வந்து இது வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி வேலை செய்கிறோம். ரீசைக்கிள் பண்ண பாக்ஸில் பிளாஸ்டிக் சுத்தமாக யூஸ் பண்ணலை. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.